ஹலோ வணக்கம், வெல்கம் டு கண்ணானே கண்ணை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 9 மாதங்கள் கம்ப்ளீட்டான குழந்தையிலேருந்து உண்ணக்கூடிய ஒரு ஹெல்தியான வெயிட் கெயின் பண்ணக்கூடிய ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி முட்டை சேர்த்து நம்ம பண்ணுறனால உங்கள் குழந்தைங்க ஏற்கனவே முட்டையெல்லாம் நல்லா சாப்பிட்டு பழகியிருந்தால் மட்டும் இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டை சேர்க்காம கூட இந்த ரெசிபி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்போ நீங்கள் 7 மாதங்கள் கம்ப்ளீட்டான குழந்தைக்கே அந்த உணவை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். காலை உணவாகவும் சரி, இல்லை இரவு உணவாகவும் நீங்கள் கொடுக்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பாதி போல் கேரட்டை நல்லா தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு குக்கரில் நம்ம நறுக்கி வச்சுருந்த கேரட் துண்டுகளை சேர்த்துடலாம். இதோட 1 கப் அளவு நான் தண்ணீர் சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு பிஞ்ச் அளவு சீரகம் சேர்த்துக்கிறேன். இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3லேருந்து 4 விசிலுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். குழந்தைக்குனால இந்த கேரட் நல்லா மசிய வேகணும். குக்கரில் ரெடி ஆகிட்டு இருக்க அந்த டைமில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி அதை நல்லா பீட் பண்ணி எடுக்க போகிறேன். உங்கள் குழந்தைங்க வெறும் மஞ்சள் கரு மட்டும் சாப்பிட்டு பழகியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு முட்டையோட மஞ்சள் கரு மட்டும் தனியாக பிரித்து இந்த மாதிரி நீங்கள் பீட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. குக்கர் ஆவி அடங்கினதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த கேரட் துண்டுகள்லாம் நல்லாவே வெந்துருச்சு. இப்படி கையால் நசுக்கி பார்க்கும்போதே அது அழகாக நசுங்குது. இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். இப்போது இதை ஒரு மத்து வச்சோ இல்லை ஒரு மேஷர் வச்சோ இதை நல்லா கடைஞ்சிருங்க இந்த தண்ணியிலே சேர்த்து. ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றது இல்லையா, அவங்க இந்த அளவுக்கு பெரிய துண்டுகள்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இதை கொஞ்சம் கடைஞ்சிட்டோன்னா வச்சுக்கோங்களேன், அவங்க விழுங்குறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்து நமக்கு ஓட்ஸ் பவுடர் தேவை. ஓட்ஸை டைரெக்டாக யூஸ் பண்ணுறதை விட பவுடர் பண்ணி யூஸ் பண்ணும்போது ரொம்ப சீக்கிரமாக அது ரெடி ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசிபி தவிர வேறு ரெசிபிஸ் கூட நம்ம பயன்படுத்தலாம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் இன்றைக்கி ஒரு வேளை உணவுக்காக பண்ணுறனால கொஞ்சம் அளவு தான் ஓட்ஸ் பவுடர் தயார் பண்ண போகிறேன். இதே மெத்தடில் நீங்கள் நிறையா செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 டேபிள் ஸ்பூன் போல் ஓட்ஸ் எடுத்துக்கிறேன். இதை மிதமான சூட்டில் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இதோட நிறம் மாறணும் அப்படிலாம் கிடையாது. லைட்டாக கிறிஸ்பினஸ் ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்தா போதும். ரொம்ப நேரம் வறுக்கணும் அவசியம் கிடையாது. நான் கம்மியான அளவு பண்ணுறனால எனக்கு ஒரு 2-3 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதை நல்லா ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை இப்போது நல்லா அரைச்சாச்சு. நல்லா ஃபைன் பவுடராக இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். அப்படின்னா தான் நம்மளால் ஈஸியாக உடனடியாக இது செஞ்சு முடிச்சிட முடியும். இப்போது ஒரு பேனில் நம்ம மசிச்சு வச்சுருந்த கேரட், அதுக்கப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் போல் ஓட்ஸ் பவுடர் இதெல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போது எந்த வித கட்டியும் இல்லாதபடி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு பிஞ்ச் அளவு நான் பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது இதை ஸ்டவ்வில் மாற்றிட்டு மீடியம் ஃப்ளேம் அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேம் அப்படின்னு மாறி மாறி வச்சு இதை நான் குக் பண்ணேன். கைவிடாமல் இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ஒரு 3-4 நிமிஷத்துக்குள்ளேயே எனக்கு இது ரெடி ஆகிடுச்சு. இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி இருக்கணும். இந்த உணவை நம்ம அப்படியே கூட குழந்தைக்கு கொடுக்கலாம். 7 மாதங்கள் கம்ப்ளீட்டான குழந்தையிலேருந்து கூட நம்ம தாராளமாக கொடுக்கலாம் இந்த உணவை. இதுவே எக்கு சேர்க்குறதா இருந்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ எக்கு சேர்க்கணும். நம்ம நல்லா பீட் பண்ணி வச்சுருந்த எக்கை சேர்த்துடலாம். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். இதோட கொஞ்சமாக நான் பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடலாம். ஹை ஃப்ளேமில் ஸ்டவ் இருக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஏன்னா எக்கு பச்சையாக நம்ம குழந்தைக்கு கொடுத்துடக்கூடாது. அதனால் இது நல்லா வேகணும். கொஞ்சம் பொறுமையாக இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு 2-3 நிமிஷம் கூட. பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும். இது நீங்கள் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள் முட்டை நல்லா வெந்திருக்கான்னு. 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தையாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம குழந்தைக்கான நல்லா வெயிட் கெயின் பண்ணக்கூடிய நிறைய சத்துக்கள் நிறைந்த காலை உணவு அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெதுப்பாக உங்கள் குழந்தைக்கு இதை ஊட்டி விடுங்க. குறிப்பாக உட்கார வச்சு ஊட்டி விடுங்க. இந்த உணவை உங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுத்துட்டு அவங்க எப்படி சாப்பிட்டாங்கன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது தவிர நம்ம சேனலில் நிறைய பேபி ஃபுட் ரெசிபிஸ்லாம் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். 6 மாத குழந்தையாக இருக்கட்டும், 7 மாத குழந்தையாக இருக்கட்டும், இந்த மாதிரி தனித்தனியாக ப்ளேலிஸ்ட் நம்ம சேனலில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள். இதே ரெசிப்பியை கேரட்டை நல்லா துருவி அதுக்கப்புறம் ஓட்ஸை பவுடர் பண்ணாமல் முழு ஓட்ஸாக இது ரெண்டையும் நம்ம ஒரு பேனில் போட்டு ஒரு 1.5 கப் அளவு தண்ணீர் சேர்த்து வேக வச்சு நம்ம குழந்தைக்கு கொடுக்கலாம் எக்கு சேர்த்து. ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும் வேகிறதுக்கு. மற்றபடி அதோட சுவையெல்லாம் நல்லாவே இருக்கும். ஆனால் ஓட்ஸும் சரி கேரட்டும் சரி நல்லாவே வெந்திருக்கணும் மசிய. அப்போ தான் குழந்தைங்க விழுங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.